இயேசு கிறிஸ்துவும் நானும். இந்த வேதவசனம் சங்கீதம் 150:6. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, உலகத்தில் உள்ள சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் இந்த 150வது சங்கீதத்தில் சொல்லுகின்றார். ஆம், ஆண்டவர் சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவரை எப்படி துதிக்க வேண்டும் என்று இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கைத்தாளங்களோடும் ஓசையோடும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். வீணையோடும் தம்புரோடத்தோடும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதிக்க வேண்டும். மாட்சியும் பொறிந்து அவருடைய மகத்துவத்திற்காக துதிக்க வேண்டும். எங்கு துதிக்க வேண்டும்? அவருடைய ஸ்தலத்திலே துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றார். அதோடு கூட தம்பூரோடும் நடனத்தோடும் அவர் துதிக்க வேண்டும். யாழோடும் தீங்குகளோடும் அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடே அவரை துதிக்க வேண்டும். Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Live in God's word. Live on your knees. Thanks for watching. Like, share, subscribe.